தெரிந்து வைத்திருப்பதற்கும் புரிந்து வைப்பதற்கும் உரிய ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. காஞ்சிபுரத்துல மகா பெரியவர் அடிக்கடி மௌன விரதம் இருப்பார் குறிப்பிட்ட நாட்கள்ல. அப்படி ஒரு மௌன விரதம் இருக்கிற நாட்கள்ல எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்தாலும் தன்னுடைய மௌன விரதத்தை அவர் கலைக்க மாட்டார். வந்தவர் அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அப்படி ஒரு நாள் அவர் மௌன விரதத்தில் இருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தின் வேன் வந்து நிக்குது. அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைங்களை ரெண்டு பேரையா கையை பிடிச்சு அப்படியே உள்ள கூட்டு போறாங்க. அந்த பிள்ளைகள் பக்கத்துல வந்த உடனே மகா பெரியவர், என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகள்லாம் சாப்பிட்டீங்களா, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம், உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், நீங்க நல்லா படிக்கணும், நீங்க எல்லாரும் நாட்கையில நல்லா வருவீங்க அப்படின்னு பேசிட்டார். பக்கத்துல இருக்கிற சீடருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன சாமி, நீங்க எப்பயுமே உங்களுடைய விரதங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீர்களே, இந்த பள்ளி பிள்ளைகளுக்காக எப்படி விட்டு கொடுத்தீர்கள்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்ன நீ கவனிக்கிற, அந்த பிள்ளைகள் எல்லாமே பார்வையற்றோர் பள்ளியிலிருந்து வந்த பிள்ளைகள், அவர்களால் என்னை பார்க்க முடியாது இல்லையா, என் சொற்களால் தானே நான் அவர்களை தொட முடியும், பேசாமல் இருந்தால் எப்படி அவர்கள் என்னை உணர முடியும் என்று கேட்டார். புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இடையில் இந்த வேறுபாடு இருப்பதை நாம் உணர வேண்டும். ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நிறைய தடவை நம்ம இதை கவனிக்கிறதே இல்லை. நபிகள் நாயகம் அவருடைய சீடர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். யார் என்ன பொருள் கொண்டு வந்தாலும் அவர் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடறதா அவருக்கு பழக்கம். என்ன பொருள் கொண்டு வந்தாங்க. ஆனா அன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட நிறைய ஒரு பாட்டி திராட்சை பழங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர், என்ன பாட்டி, இதான் என் தோட்டத்துல முத விளைஞ்சதுப்பா, நீ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்படியா? எடுத்து சாப்பிடுறார். ஒன்னு எடுத்து சாப்பிடுறார், ரெண்டு எடுத்து சாப்பிடுறார், பேசிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு பாட்டி, போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். சுத்தி இருந்த சீடர்களுக்கு ஆச்சரியம். ஒரு பேரிச்சம்பளம் கிடைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எங்களுக்கு தருவீங்க, ஒரு கூட நிறைய திராட்சை பழத்தை நீங்க ஒருவராவே சாப்பிட்டீங்களே, என்ன காரணம்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த கூடையில இருக்கிற எல்லா பழங்களும் பயங்கர புளிப்பாக இருந்தது. அந்த பாட்டி முத என் தோட்டத்தில் விளைந்ததுன்னு ஆசையா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தா என்ன செய்வீங்க? தூ புளிக்குது அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லி அவர்கள் இதயத்தை காயப்படுத்தி இருப்பீர்கள். அதனால் தான் எல்லா பழங்களையும் நானே சாப்பிட்டேன், புளிப்பை உள்வாங்கி கொண்டு இனிப்பை அந்த பாட்டிக்கு தந்தேன் என்று சொன்னார். இதுதான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு வித்தியாசம்.